அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லை நேத்தையிலிருந்தே அண்ணன் சீமானை பற்றி தான் வந்து சுத்தமாக அவர் வந்து எப்படியாவது ஃப்ளாட் ஆகிடணும், அவர் பேரை வந்து டேமேஜ் பண்ணிடணும், அப்படி இப்படிலாம் திட்டம் போட்டு இந்த திமுக அப்படிதான் சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து ஆட்கள்லாம் அழைச்சிட்டு வந்து எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திமுக இருக்கும்போதெல்லாம் அந்த அம்மையாரை காணும். யார் இந்த லைலா மஜ்னு, இந்த அம்பிகாபதி அமராவதி, இந்த பாம்பேல வந்து அந்த பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், நீங்கள் படம் தப்பு செய்றீங்க. பாம்பே அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து வீடு அப்படின்ற அளவுக்கு ஒரு மனிஷா கொய்ராலா வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்களே, அது போல ஒரு தீவிரமான ஒரு பெண்மணி இந்த உலகத்திலேயே எப்போ வந்து இந்த மனிதன் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை வாழ மாட்டேங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு தீவிரமா வந்து ஒரு லவ் பண்ண ஒரு பெண்ணு. அதை வந்து எப்படா நம்ம வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த பெண்ணை வந்து ரொம்ப நல்ல பெண்ணுடா, அவங்கள எப்படா நம்ம வந்து தவிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போராடினாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி இந்த பொண்ணு இருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இதை நம்ம எப்பவுமே வந்து மண்ணை பற்றி பேசுகிறாள், நம்ம வந்து பொண்ணை பற்றி பேசுறது கிடையாது. அண்ணனும் அதனால தான் வந்து இதெல்லாம் சும்மா போயிடுவாப்புல. ஆனால் என்னன்னா, இப்போ ஒரு 2 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், சொல்லுவாங்களே சும்மா படம் காட்டுறதுன்னு, அது போல் இங்கே போய் சம்மன் கொடுக்குறாங்களாம். அதை வந்து அவங்க வந்து கிழிச்சவொன்னே வந்து இவங்களுக்கு அப்படியே உடனே பட்டுக்கிருச்சான் உடனே. அதெல்லாம் குற்றமுங்க. யார் இந்த வழக்கறிஞர்கள், ஒரு சில வழக்கறிஞர்கள் இந்த படிச்சிருப்பாங்க, இந்த சட்டம்லாம் படிச்சவங்கலாம் சொல்லிட்டுலாம் வருவாங்கல்ல, யார் எப்போ என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்க ஆட்களுக்கு நிறைய பேருக்குமே தெரியும். பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியில் அறிவாளிகள் தான் இருப்பாங்க, அத்தனை பேருக்குமே தெரியும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே சம்மன் வாங்கியிருப்போம். எதுக்கு சம்மன் வாங்கியிருப்போம்? இந்த திருட்டு மணல் கடத்தினதுக்கு சம்மன் வாங்கியிருக்க மாட்டோம். இந்த பொம்பளையை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி அதுக்கு சம்மன் வாங்கியிருக்க மாட்டோம். இந்த போதைப் பொருள் கடத்தினவனுக்கு வந்து கூட வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சம்மன் வாங்கியிருக்க மாட்டோம். யார் அந்த சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இருக்கிற இடத்துக்கு அவனுக்கெல்லாம் போய் வந்து பக்கத்தில் நின்று இவன்லாம் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு அவன் பக்கத்தில் ஒரு படம் எடுத்து போட்டு அவனை நம்ம காப்பாற்றுறதுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது செஞ்சிருக்க மாட்டோம். நாங்களும் எதுக்கு வந்து சம்மன் வாங்கியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வாங்கியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கூப்பிட்டு பேசும்போது வந்து சொன்னேன், சாமானியனுக்கே சம்மன் கொடுக்காம கூப்பிடக்கூடாது, பத்திரிகையாளர் நான், பத்திரிகை ஆசிரியர், எனக்கு சம்மன் கொடுத்து பேசுதாயே அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட அவங்களுக்கு பட்டுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் சம்மன் வாங்கிட்டு தான் போகணும். அந்த சம்மன் கொடுக்கும்போது அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, அழைப்பானை தானே அது பேர், அது வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கேட்பாங்க. முதல்ல வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு கன்வீனான, அதாவது என்ன சொல்கிறது, சரியான ஒரு நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களும் அங்கே இருக்கணும், நம்மளும் அங்கே இருக்கணும், யார் எது தரப்போ அவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அது வந்து 2 பேருக்கும் இருக்கிறதா இருந்தால். அப்படி இல்லை அப்படின்றப்ப இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டு சம்மன் ஒன்று அனுப்புவாங்க. அந்த சம்மன்ங்கிறது வேற. இது போல் வந்து அழைப்பானை பல வகையில் வந்து இங்கே நீங்கள் வந்து ஒன்று நேர் நிற்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இது வரும், அடுத்த வந்து ஸ்டேஷன் வரது வரும். இது போல் பலது இருக்குங்க. நம்ம வந்து இதை வளர்த்துக்கிட்டு போக வேண்டாம். ஏன்னா அறிவாளிகள்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேசலாம். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபட்டமாக தெரியுது. என்ன அபட்டமாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது இந்த களத்திலிருந்து நவுத்திடணும், வீழ்த்திடணும், அரசியல் காலத்தில் வந்து சுத்தமாக அவர் வந்து ரொம்ப கெட்டவருங்க அப்படின்னு நீங்கள் காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் எடுத்து போட்டு நீங்கள் பார்த்தீங்க. உங்கள் பப்பு வேகலை, அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, கப்புன்னு சொல்லி அந்த பாப்பான்னு சொல்ல வேணாம், அந்த பெண்மணியை, அதை இந்த நடிகையை, அதாவது மார்க்கெட் போன நடிகையை கொண்டாந்து, நடிக்கவே தெரியாமல் மார்க்கெட் போன நடிகையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்பப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டாம படத்தில் கொண்டாடுவாங்க பாருங்க, இது என்ன சீசனுக்கு வர பறவையாடானின்னு கேட்பாங்க பாருங்க, அது போல் அந்த பிச்சு அந்த அந்த ஒரு கேரக்டர் ஒன்று வரும்ல, அது கூட நம்ம சொல்லக்கூடாது, அது போல் ஒரு கேரக்டரை வந்து கொண்டாந்து அப்பப்போ நிப்பாட்டுறீங்க. இந்த அம்மாவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாரும் பார்த்தோம்னா, அதுக்கு என்னன்னா, இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த கமல் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா, கட்சி தாவல் அப்படிங்கிறது இந்த காதலில் தாண்டா இருக்குங்கிற மாதிரி அவரு கூட வந்து அவங்களை தேத்துறதுக்காக அந்த பாட்டு பாடியிருப்பார் அந்த கேரக்டரை. ஆனால் இந்த தாய் என்ன செய்யுது, எப்பப்பெல்லாம் தேத்தணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இது போல் வந்து பேசிடுது. அப்போ பேசி ஒரு அழுவை, நமக்கு சாதாரணமாகவே நமக்கு ஒரு இறக்க குணம் தான். அப்போ என்ன செய்வாங்க, நமக்கு நான் என்ன மட்டும் சொல்ல, பார்க்குற உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு காசு இல்லைங்க, ரொம்ப வயிற்ற பசிக்குதுங்க, நேராக ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க பஸ் எடுத்து காசு இல்லைங்க அப்படிலாம் சொல்லி கேட்டால் எப்படி தருவாங்களோ
அது போல சில இடங்கள்ல பணம் வாங்கியிருந்தா ரைட்ரா, ஏதோ ஒரு வறுமை ஏதோ ஒரு இது போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு கூட நம்ம விடலாம். ஆனா வழக்கமா இது மட்டுமே தான் தொழில் மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா இதுக்கு பேர் என்ன? சில முற்போக்குவாதிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த முக்கி பேசுறாங்க. சீமான் அண்ணன் காலையில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டாராம், அது என்னது கல்லூரிக்கு போயிட்டு இருந்த பிள்ளையா, அது நான் என்ன கொண்டாந்து கூட இது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி பேசிட்டாராம். ஒரு கட்சியின் தலைவன் எப்படி பேசலாம்? அப்படி யாரு பேசணும்? நீ வந்து பேச முடியாத? நீ தான் வந்து நியாயமா பேசியிருக்கணும். எப்ப எனக்கெல்லாம் சூடு சோறுனா கிடையாது. எங்க ஊர்ல வந்து எது நடந்தாலும் நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம். சாராய கடை பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வச்சுதான் நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவை 2 காரை, ஒரு ஆளு, எங்களுக்கு உளுந்து கும்பிடுறது ஒரு காலு, இவ்வளவு தாண்டா எங்களுக்கு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கிற பல பேரு நீங்க கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, ஒரே ஒருத்தன் தான் மானத்தோட சூடோட சொர்ணையோட என் பொண்டாட்டிக்காக, உங்க பொண்டாட்டிக்காக, நம்ம அக்கா தங்கச்சிக்காக, நம்ம குடும்பத்துக்காக, இந்த சமூகத்துக்காக ஒரே ஒருத்தன் தான்டா மானத்தோட வந்து நின்று கேட்கறான். அவன் பேர் சீமான்டா. நீங்க ஏதோ ஒரு பேரை வைங்க, XRY ஏதோ ஒரு பேர் வை, வச்சுக்கிட்டு அவன் தான் நிக்கிறாங்க. அவனுக்காக நீ குரல் கொடுத்துருந்தீங்கன்னா நீ வந்து சரியான ஆள்னா இருக்கும். ஒருத்தனையும் பிடிச்சி இப்ப நம்ம சீமானை வீழ்த்திட்டு என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? மாசம் கொண்டாந்து வச்சுட்டு பேச வேண்டியது, இவரை பார்த்தீர்களா, இவரெல்லாம் அந்த அமைச்சர் பதவியில் இருக்கலாமா அப்படிங்க வேண்டியது. அடுத்தது நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்கதான் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். எங்களுக்கெல்லாங்க இந்த சிறை, இந்த சம்மன் அனுப்புறது, இந்த காவல்துறை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அண்ணன் சீமான் எல்லாம் வந்து எவ்வளவு அழகா வந்து ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியும். ஏன்னா அதுல இருக்கிற உறவினர்கள் முழுவதும் நம்ம ஆட்கள். அவங்க மேல நமக்கு எந்த வித கோவமே கிடையாது. நேற்று கூட வந்து அந்த அதிகாரி அப்படி நடந்துகிட்டாரு. அவருக்கு எங்க இந்த ப்ரெஷர் வந்துச்சு என்னங்கிறது தெரியும். ஒரு ஐயாட்ட நான் பேசும்போது, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஒரு ஐயாட்ட நான் பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, நிறைய தடவை வந்து எனக்கெல்லாம் வந்து அதிகமாக நம்மளோட உறவுகள் வந்து காவல்துறை அதிகாரியாகவும் வழக்கறிஞர்களாகவும் தான் நிறைய பேர் இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. நான் அதனால தான் எனக்கு என்னமோ தெரியல, இவங்க மேலே ஒரு நட்பு அதிகமாக உண்டு. ஒரு போராட்டம் போகிறப்போ இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணன் சீமானும் சரி, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் சரி ரொம்ப தெளிவாக இருப்போம். அவங்களுக்கு எந்தவித கஷ்டமே நாங்கள் கொடுத்ததே கிடையாது. நீங்க வேணா ஒரு ஆர்ப்பாட்டத்தெல்லாம் எடுத்து பாருங்க, எங்க வீட்டு ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போட்டுருக்குறோம்ல, போட்டு எடுத்து பாருங்க. என்னைக்கா நாங்களாம் வரமாட்டோம்னா அப்படி கீழே உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்றோமா, அப்படி குதிச்சுக்கிட்டு அதெல்லாம் இன்னைக்குமே செய்ய மாட்டோம். நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா கைது பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது என்னோட கடமை, கைது பண்ண வேண்டியது உங்களோட கடமைன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வந்து மகராசனா போய் அங்க உட்காந்துக்கிட்டு யாருக்கும் எந்த துன்பமும் தரமா தான் போயிருக்கோம். இதுதான் சீமானோட வளர்ப்பு. இப்படியாப்பட்ட எங்களை நீங்க வளர்க்க வேண்டாம், ஆனா அப்படியே சரிச்சிடணும் அரசியல் இருந்து அப்படின்னா இது எப்படியாப்பட்ட போக்குது, மனப்போக்குது. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அண்ணன் சீமானை வந்து நீங்க வந்து சிதைக்கணும்னு நினைச்சு நீங்க செய்யற அத்தனை செயலும் வந்து அண்ணன் சீமானை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இதெல்லாம் சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கணும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு இராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர், அதாவது VRS கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் வந்து அழைச்சி பேசுறாரு. அவர் சொல்றாருங்க, இதை வந்து இதுல பதிவு பண்றேன் கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிகிரி குறைஞ்சிருக்குங்க, அவசரத்துக்கு போகணும்னு நினைச்சா கூட வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். நான்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது. இது போல நாங்க வந்து எல்லையில நின்று உங்களுக்காக, என்னையும் சேர்த்து சொல்றாரு, உங்களுக்காக இப்போ வந்து அந்த போலீஸ் இருக்கிறாரு, அது போல ஆட்களுக்காக எல்லா துறையில இருக்கிறவங்களுக்காகவே நாங்க வந்து வேலை செஞ்சவங்க. எல்லையில வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவோம். ஒரு அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பு தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சு சமைப்போம். அதுக்குள்ள இதுக்குள்ளதான் படுத்துக்கணும்ட்டு இருக்கும், அதுக்குள்ளதான் படுத்திருப்போம். அப்படிலாம் நாங்க எல்லைக்கு நின்றவங்க. எல்லையில வந்து காவல் காத்து இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் மறந்துட்டு அந்த ஐயா இப்படி பண்ணி வந்து அண்ணன் சீமான் அவர்கள், அதை அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, தலைவர், உங்க தலைவர் சீமான் வீட்டுக்குள்ள புகுந்து இது போல வந்து ஒரு எங்க இனத்தை, அவர் சொல்றது வந்து அவங்களோட நம்ம அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு, இராணுவ வீரரை வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நாங்க இப்பெல்லாம் சும்மா இல்லைங்க, என்கிட்ட கேட்கிறாரு, நீங்களாம் பேசாம இருக்கீங்க போல இருக்கு. நாங்களாம் அப்படிலாம் இல்லை, உங்க கட்சியில நீங்க பேசாம இருக்கீங்க, நாங்கெல்லாம் வந்து யார் யாருக்கு எழுதணும் எப்படி எழுதணுமோ அதெல்லாம் எழுதி போட்டுட்டு தாங்க இருக்கிறோம். எல்லாம் இந்த வாட்டி இந்த தேர்தல் தெரியும், அதுக்கு முன்னாடி நாங்க எங்களோட வலிமையை காட்டுறோம் பாருங்களேன். இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து அவரோட அந்த ஒரு மன கஷ்டத்தை வந்து சொன்னாரு. சொல்லும் போது இன்னொரு வார்த்தையும் பதிவு பண்ணாரு, நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளனாக இருந்ததில்லை, இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது எங்க மனசுல என் ஒய்ஃப், அதாவது அவரோட ஒய்ஃபை சொல்றாரு, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு
அவங்க எல்லாருக்குமே சேர்த்து, வயசானவங்களுக்கு சொல்றேன், வயசான அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே சேர்த்து, சீமான் ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு, அவரை வந்து தேவலாம் தான் பண்றாங்கன்னு சொல்லி நாங்களே வந்து இன்னைக்கு பேசிக்க ஆரம்பிச்சிட்டோங்க, அந்த அளவுக்கு தாங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ வீரரே இப்படி பேசுறாருன்னா அப்போ வந்து தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த பால்லையும் டொக்கு நீங்க அவுட்டாக்க நினைச்சு அபிட் ஆயிட்டீங்கிறதாங்க கதை. இது போல வந்து இந்த பெண்ணு, அதான் பெண்ணு நடிகை, என்ன சொல்றது, மார்க்கெட் போன நடிகை, எது வேணாலும் சொல்லுங்க, அது அங்கேருந்து வரும்போதெல்லாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருந்திருக்குதா, உதவி செய்த யாருக்காவது உண்மையா இருந்திருக்குதா? நான் ஒரு கதை படிச்சிருக்கிறேன். ஒரு முனிவர் வந்து நடந்து போயிட்டே இருந்தாராம், ஒரு சிஷர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு. அந்த ஆத்துக்கரையா போயிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துல வந்து ஒரு கட்டெரும்பு வந்து அந்த ஆத்துல விழுந்துருது. விழுந்தோன்னா அந்த முனிவருக்கு வந்து காப்பாற்றணும்னு தோணுது, எடுத்து காப்பாத்துறாரு, கடிச்சு விடுது. கடிச்ச உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு திருப்பி கரையில விட்டு அதை காப்பாத்திட்டு ஒரு படம் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. திருப்பி ஒரு எறும்பு அதே போல வந்து அதே எறும்பு வருது, திருப்பி காப்பாத்தா திருப்பி கிடைக்குது. இது போல 2-3 தடவை ஆயிடுது. உடனே அதுக்கு வந்து சிஷியன் பார்த்துட்டு கேட்குறான், ஏங்க சாமி, அது திருப்பி திருப்பி ஆத்துல தான் உழுவுது, அது திருப்பி வந்து நீங்க காப்பாத்துறீங்க, அதை வந்து கடிச்சிக்கிட்டு தானே இருக்குது, அதையே நீங்க செய்யறீங்க அப்படிங்கும்போது, கடிக்கிறது அது குணம், காப்பாற்ற வேண்டியது என்னோட குணம், அதாண்டா நான் செஞ்சேங்கிற மாதிரி. இது ஒரு தடவையும் யார் யாரெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாரையுமே, யார் இந்த விஜயலட்சுமி கேரக்டர் தான், எல்லாரையுமே வந்து கடிக்கிறதே இது ஒரு வேலையை வச்சிருக்குது. இது ஒரு வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த வளர்ப்பு சரியில்லைன்னா தான் இப்படி இருக்கும். அவங்க எப்படி எதுக்காக வளர்த்தாங்கன்னு தெரியல. சில காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து தன்னோட கேரக்டர் வந்து எதையுமே செய்ய முடியல, ஒரு ஏழாமைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஏச்சு தான் பொழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இப்போ எப்படி இந்த மானங்கிட்ட போய் வந்து சில கட்சிகள் இருந்துக்கிட்டு அப்படி காலில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு கவுன்சிலர் ஆனால் போதும், இல்லை ஒத்த சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்தில் நம்மளும் வேட்டி கட்டிட்டு போகிறோமே, நம்ம பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, நம்ம அக்கா தங்கச்சி இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா தூ அப்படின்னு காரி துப்ப மாட்டாங்களா, இப்படி போய் நம்ம வந்து 3 தலைமுறை 4 தலைமுறைக்கெல்லாம் நம்ம வந்து அடிமையாக இருக்கிறோமே அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு எப்படி இருக்கிறாங்களோ, அது போல சில கேரக்டரு தான் வாழ்வுக்காக என்ன செய்யறது அப்படின்னு தெரியலன்னா இது போலாம் வந்துடும் அப்படிங்கிறதான் நினைச்சு. இப்போ எனக்கெல்லாம் என்னன்னா, உண்மையிலே அந்த கேரக்டரை வந்து, அதை விஜயலட்சுமி அப்படின்ற கேரக்டரை பார்த்து நாங்கள் பாவம் தான் படுறோம், பரிதாபம் தான் படுறோம். ஆனால் பரிதாபம் பட்டோம்னா என்ன ஒரு பிரச்சனை, திருப்பி அது வந்து நம்மளே ஒரு தொப்புன்னு ஒரு கொட்டு கொட்டிடுச்சுன்னு நம்ம என்ன செய்யறது, நம்ம எப்பா போண்டா சாமி, இது என்னது, இது இதோ ஒரு காதல் 2 காதல்னா பரவாயில்ல, அவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த கன்னடத்துல வருது, எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியல, அது வந்து பேசுது, உன்னை கையெடுத்து கும்பிடுது, அழுவுது. திடீர்னு பார்த்தா ஒரு இயக்குனருங்க, ஒரு நடிகருங்க, சின்ன திரை இயக்குனருங்க, இப்படி மாத்தி 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 வந்தா நான் அடிக்கடி கேட்பேன், எனக்கு வந்து இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், அதை பிடிக்குங்கிறோட அதுதான் வந்து நிறைய வச்சுக்கிட்டு இருக்கணுன்றதுல விருப்பப்படுறவன் நான். அப்ப ஒரு இடம் இருக்குது, ஒரு ஒரு அந்த அம்மா சொல்லுது, ஒரு 7 முறை வந்து நான் வந்து கருவை கலைச்சிட்டேன் அப்படிங்கன்னா, நீ என்ன தாய்மை நீன்னு. என் வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி இருக்குல்ல, பூனைக்குட்டி கூட அதோட குட்டியை வந்து இழக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப தயங்கும், அவ்வளோ சுலபமெல்லாம் இழந்துடாது. நீ தாய்மை அடைஞ்சா எந்த பெண்ணும் வந்து கலைக்கணும்னா விருப்பப்பட மாட்டா. அப்படியே வந்து உனக்கு தாய்மை அடைஞ்சதா 7 முறை வந்து நீ கலைச்சிட்டு திருப்பி அவன்கிட்ட அங்க இருந்தேன், இவன்கிட்ட இங்க இருந்தேன்னு சொன்னீங்கன்னா எது மாதிரி பொண்ணு நீ அப்படின்னு சொல்ற அந்த கேரக்டர் தானே எங்க ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அது எப்படி, அது ஒரு சிசு வயிற்றுல வளருதுன்னா அந்த சிசு மேல வந்து உனக்கு ஒரு கருணை இல்லைன்னா நீ என்ன கருணையின் வடிவானவங்க தானுங்க தாய், நீ எந்த வகையான தாய் நீங்க? அப்ப காதலியாவும் யாருக்குமே உண்மையா இல்லை, நான் எங்க அண்ணனை சொல்லல, நீ யாருக்குமே உண்மையா இல்லை. உண்மையிலே ஒருவேளை கரு இருந்திருந்தால் அந்த கருவுக்கும் கூட உரு கொடுக்காம கலைச்சிட்டு இருந்த ஒரு துரோகி நீ. ஏமாத்தி விட்டார்கள். என்ன ஏமாத்தி விட்டார்கள் புரியல எனக்கு. இப்ப பல கேரக்டர் அப்பதான் கிளம்பி இருக்குது. ஏமாத்தி விட்டார்கள்னா என்ன ஏமாத்தி விட்டார்கள்? கழிவறை மாறி இருக்கிற கருவறைய நம்ம வந்து கும்பிட முடியாது. கருவறை என்பது மிக தூய்மையா இருக்கணும். ஆனால்தான் கடவுள் இருக்கிற இடத்த கூட கருவறைங்கிறோம், சிலைகள் வைக்கிற இடத்த வந்து நம்ம கருவறைங்கிறோம். அப்ப இதை பார்த்துட்டு இருக்க என் அண்ணன் தம்பிங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வயசு பிள்ளையெல்லாம் இருக்கீங்க, என்ன புரிஞ்சுக்கணும், எக்காரணத்தை கொண்டும் நட்பா கூட வந்து சில பேர்கிட்ட வந்து இருந்துடக்கூடாது. சும்மா பாவம் கூட வந்து பார்த்து தான் வந்து பாவப்பட வேண்டிய சூழல்ல தான் நம்ம இருக்குங்கிறத என் தம்பியை புரிஞ்சுக்கங்க.
அதே தான் இன்னொருத்தர் நான் சொல்றேன், ஐயா கருணாநிதி சொன்னதை நான் வந்து எதுலையுமே வந்து பெருசாலாம் எடுத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஆனா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. நான் இவங்க அவங்கள சொல்ல அந்த பொண்ணு கூட சொல்றேன். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களே மாறிக்கிட்டே வருதுல்ல, அதுல கூட இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் காட்டி சீமான் வீட்டில் இருக்கிற அந்த சின்னோட நாய்க்குட்டி ஒன்று வளர்த்தா பாருங்க. அந்த நாய்க்குட்டி அந்த கோழியை கூட நீங்க வந்து காட்டி பயமுறுத்திட முடியாது. சீமானை சிதைக்கணும்னு நினைச்சு நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் சீமானை வளர்க்குமே தவிர சிதைக்காது. ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே அந்த அஜித் சொல்ற மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்த காட்டு மரம். எங்களை வீழ்த்துன்னு நினைச்சிங்கன்னு வச்சுங்களேன், எங்களை வெட்டணும்னு நினைச்சிங்கன்னா கோடாளி கூட வந்து சிக்கிக்கும் அப்படின்னாருல, அதுதான் நடக்கும் இங்க. அண்ணன் சீமான் மிக தெளிவானவர், மிக தூய்மையானவர். அதுக்கு எடுத்துக்காட்டு எங்கள் கட்சியில இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க என்னென்னமோ ஆடியோலாம் வெளியிடறீங்கல்ல, யாரையாவது ஒரே ஒரு பொண்ணுகிட்ட ஒரு தப்பா பேசினாரு அப்படின்ற ஏதாவது ஒண்ணு வந்து வெளியிட முடியுமா? அப்படி ஏதாவது யாராவது சொல்லி இருக்கிறாங்களா முதல்ல? ஏங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே சரி, பத்திரிகையாளர்கள் சரி, நெறியாளர்கள் சரி, மாற்று கட்சியினரும் சரி, எல்லாரையுமே உறவு சொல்லி அக்கா வாங்க தங்கச்சி, சொல்லுங்க தங்கச்சி, அம்மா, மூத்தவரே, இளையவரே, அதாங்க சீமான். சீமான் குணத்தை சிதைக்கணும்னு நினைச்சாலும் சரி, சீமான் கட்சி சிதைக்கணும்னு நினைச்சாலும் சரி, நாங்க மீண்டும் மீண்டும் வந்து வளர்ந்து வந்துகிட்டு தான் இருப்போமே தவிர எங்களை யாரும் சிதைக்க முடியாதுங்கிறது தான் வரலாறா 2026 தெரிய போகுது. இந்த இதுலயும் வந்து திமுக தோத்துடுச்சு, இனிமே பொம்பளையெல்லாம் அழைச்சிட்டு வராதிங்க, அது தப்பா போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நல்லது, நன்றி, வணக்கம்.